கட்டா குஸ்தி 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருக்குது. அதை விட இதில் பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஆக்ஷனும் சரி, எல்லாமே அதிகமாகவே இருக்குது. விஷ்ணு விஷால் வந்து ஒரு விஷயத்துக்கு பாராட்டணும், அவரோட ஹீரோயிசம், அவரோட ஸ்டார் வேல்யூவை தாண்டி அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதாவது ஹீரோயினுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இடம், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யலட்சுமியுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதில் நிறைய அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வர ரெண்டு பேர், விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யலட்சுமி ரெண்டு பேருக்கான ரெஸ்லிங் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டி பாப்பாவா நடிச்சிருக்க பொண்ணும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தான். அது எங்கே முடிச்சாங்களோ ஃபர்ஸ்ட் பார்ட், அதுலேருந்து செகண்ட் பார்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. சரியா போகாதுன்னு ஒரு இது இருக்கு. இதுல எப்படி சரி? இது கண்டிப்பாக இந்த படம் அதை உடைக்கும். போன வருஷம் மாமன் எப்படி போச்சோ அந்த மாதிரி இந்த வருஷம் இந்த படம் போகும். படத்தை என்ன மைனஸ் நீங்க நினைக்கிறீங்க? மைனஸ்னா ஒரு டீச்சர் கேரக்டர் தான். அவங்க வந்து நம்ம நாட்டாம படத்தில் வர டீச்சர் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அது ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப விரசமா இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் கதைக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கல. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் படத்துல இருந்து எடுத்துருக்கலாம். இதுலயும் விஷ்ணு விஷாலுக்கு தனியா 2 ஃபைட் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெஸ்லிங் மேட்ச் நிறைய பண்றாங்க. கிளைமேக்ஸ்ல விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யலட்சுமிக்கும் தான் ரெஸ்லிங் மேட்ச். ஸோ அந்த கிளைமேக்ஸ் அவங்க 2 பேருக்குமான அந்த ரெஸ்லிங் நல்லா இருந்துச்சு. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. லீடு இல்லை, ஆனால் எடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. நல்லாவே நிறைய பேர் இருக்காங்க. கருணாகரன், முனிஷ்காந்த், யோகி பாபு எல்லாருமே. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு லாங் கோர்ட் சீன் ஒன்று வரும். அது அந்த கோர்ட் சீனில் தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான காமெடி இருந்துச்சு. 10க்கு 8 தரலாம். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சம்பவகாரி சாங் வரும், செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அப்பா பொண்ணு சாங் வரும். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன கருத்து சொல்றது? புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டைக்குள்ளார 3வது மனுஷன் வரக்கூடாது அப்படின்ற ஒன்லைன் தான். படத்துல ஏதாவது லேக் அந்த மாதிரி லேக் எல்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறாங்க. நிறைய மூவிஸில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஒரு மூவி பண்ணுறாங்கன்னா அதோட கனெக்ஷன் வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ வந்து இதில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் வந்தோம் மெயினாக. ஏன்னா லீடு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்ததே வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்து அந்த காமெடின்ற ஜானர் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா படம் செம்ம ஃபன்னாக போகுது. உங்களுக்குள்ளே இருந்த சண்டைலாம் வந்து சால்வ் ஆகிடும். தப்பு இல்லை ப்ரோ. அது இப்போது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றாங்க. இப்போ அவங்க வீடு ஃபுல்லாக வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஓகேங்களா? அப்படி செய்கிறப்போ ஹவுஸ் ஹஸ்பண்ட் இது ஒரு ஹஸ்பண்டாக வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வேலை தான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா வீடு ஃபுல்லாக இருக்க எல்லா வேலையுமே செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்டே கிடைக்காது. அந்த டைமில் கூட அவங்க ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக எப்படி இருந்து கஷ்டப்பட்டு அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க படத்தில். ஸோ எல்லாருமே பார்க்கலாம். புரியல? விஷ்ணு விஷால் ஆக்டர் அவர் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆள் ப்ரோ. ஏன்னா வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து வளர வேண்டிய ஆக்டர்ஸ், பழைய ஆக்டர்ஸே இருக்காங்க. இவருக்குலாம் வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கல. இந்த மூவிக்கு அப்புறம் வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. குலநரி கூட்டம் அந்த மூவி ஒரு நல்ல ஒரு மூவி பண்ணிட்டு இந்த படம் பண்ணுறாங்கன்னா அந்த ஆக்டிங்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் இப்பயே ரிவீல் பண்ணிட்டீங்க, அப்புறம் படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து படம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வேற ஒரு சீனுக்காக பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா அந்த சாங்கில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டாங்க. அப்படி போட்டு மட்டும் கட் பண்ணுறீங்க, கட் பண்ணிவிட்டு சாரி அந்த சாங் மட்டும் கட் பண்ணுறீங்க, கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியான படம். அதாவது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து எடுத்துருப்பாங்க. ஜாலியான மூவி. நீங்கள் ஒரு ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகலாம். சீரியஸ்னஸோடு வரக்கூடாது. அதுக்காக ஒரு சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷனு, அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸால் அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனை வருது, ஃபேமிலி எப்படி வளர்க்க முடியாமல், குழந்தை எப்படி வளர்க்க முடியாமல் போகிறோம், இந்தமாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஜாலியான ஒரு மெசேஜை வந்து ஹாப்பியாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜாலி பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த டீமுக்கு ஒரு பாராட்டலாம். அதான் நான் சொன்னேன், யதார்த்த லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி காமெடி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிரிப்போம். யோசிச்சு வச்சு நீங்கள் இந்த வடிவேல் காமெடி மாரியோ இல்லை விவேக் காமெடி மாரியோ திருப்பி நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி வராது. நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் நம்ம அந்த லைஃப்பில் நமக்கு என்ன வருதோ அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி வர டைலாக் வரும்போது நம்ம தேட்டரில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சிரிக்க முடியும். கருணாசெல்லாம் பஞ்சு டைலாக்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். சிரிப்பாக நம்ம பார்த்துட்டு மூவி நல்லா பண்ணியிருக்காங்க.
ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம பாராட்டுமே சொல்லலாம். ட்விஸ்ட்டுன்னா இதை நம்ம சொல்லக்கூடாது. நல்லா இருந்தது, பட் ஜாலியாக போகும். நீங்கள் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ இடத்துல லேக் ஆகி நிற்க முடியாது. கம்ப்ளீட்டாகவே ஒரு ஜாலியாக போயிட்டே இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா ஜாலியான மூவி. ஒரு கொஞ்சம் சீரியல் வாடை அடித்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோ எப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் காமெடி நிறையா இருந்துச்சு. காமெடி ட்ராக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் யோகி பாபு காமெடி ட்ராக் கூட நல்லா தான் இருந்துச்சு. கருணாஸோட காமெடியும் நல்லா பீக்காக தான் இருந்துச்சு அங்கே. அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு 3-4 தடவை போட்டாங்க. பட் 3-4 தடவை செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரில். அவ்வளோதான். டீச்சர் ஆக்டிங்கா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எப்படி சொல்றது, நமக்கே சர்ப்ரைஸா இருக்கும் அந்த டீச்சர் ஆக்டிங்லாம். என்னடா இந்த டைம்ல இப்படி வராங்களே அப்படின்னு. நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் தான் ப்ரோ, பார்க்கலாம் எல்லாரும். லைக் அதான் ஹவுஸ் ஹஸ்பண்டும் வந்து இருக்கலாம், அதுவும் தப்பு இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சண்டே வந்து பெருசாக்காதீங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபன் கேரண்டியாக இருக்கும் படத்தில். நல்லா இருக்கு ப்ரோ. அவர் கிளைமேக்ஸில் வந்தார், அவரோட பாட்டு நல்லா பண்ணிட்டு போயிட்டார். நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு ஒன்று சிரிச்சிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்குது. வயிறு ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஆமாம், அந்த அப்படி போடு சாங் வந்து ஒரு டீச்சரோட பேர் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா எப்படி சொல்கிறேன், நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தேட்டருக்குள்ளேயுமே யாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே ரசித்து சிரித்து கிளாப் தட்டி கத்தி என்ஜாய் பண்ணி, ஏன்னா ஃபன்னு நம்ம ஃபன்னுக்காக தான் படத்துக்கு வரோம். அந்த ஃபன் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நானே ஏன்டா வந்தோம், தேவையில்லாமல் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போய் ட்ரெஸ் மாதிரி அப்படியே வந்துட்டேன், ஏன்டா வந்தோன்னு இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வந்ததுக்கு ஒத்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. அந்த டீச்சருக்காக இன்னொரு வாட்டி வந்து படம் பார்க்கலாம் இருக்கேன் நான். அந்த அளவுக்கு டீச்சர் வந்து இப்போ வீட்டுக்கு போனே அந்த டீச்சர் தான் ஃபாலோ பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில். அந்த டான்ஸ் ரொம்ப ஆக்சுவலாக வந்து அந்த கிளீவேஜும் காமிக்கல ப்ரோ. நல்லா சூப்பராகவே பீப்புள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி அந்த டான்ஸ் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.